எல்லோருக்கும் கார்த்திக்கின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தான், வேற யாருக்கும் இல்லை, நம்ம வாத்தியாருக்கு தான். வாத்தியார்னாலே தெரிஞ்சிருக்கும், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஜனவரி 17, 1917 அன்று பிறந்து அதிலிருந்து 70 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து 87 நம்மளை விட்டு பிரிஞ்சாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாவலப்பிட்டியா அப்படின்ற ஒரு ஊர்ல, ஒரு டவுன்ல, இலங்கை நாட்டில் கண்டி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இது கூட எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் சொன்னேன். அங்கே பிறந்து கேரளாவில் பின் வளர்ந்து தமிழ்நாட்டையே ஆண்டு இன்னைய வரைக்கும் அவருடைய ஆட்சி முறையும் அவருடைய கொள்கைகளும் பேசப்பட்டு வருது. கிட்டத்தட்ட அவர் இறந்தே 35-40 வருஷங்கள் ஆக போகுது. இந்த 2027 வந்தால் கிட்டத்தட்ட 40 வருஷம் பூர்த்தி அடையுது. அப்படி இருக்கும் பட்சத்துலையும் தாவேக தலைவர் விஜய் சொன்ன மாதிரி ஒரு கூத்தாடியாகவே இருந்தாலும் அந்த கூத்தாடி நாட்டையே ஆட்டி வைக்கலான்றதுக்கு அவர் ஒரு நிரூபமாக இருந்து போயிருக்காரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவங்க மனைவிகள் பார்த்தீங்கன்னா 3 மனைவிகள். விஎன் ஜானகி அம்மாள் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் 3வது மனைவி. 2வது மனைவி சதா நவதித்தா. முதல் மனைவி தங்கமணி அம்மாள் அவர்கள். இந்த 3 மனைவிகளுக்கும் கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் விஎன் ஜானகி அம்மா. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்களும் வாழ்ந்து அவங்களும் மறைஞ்சிருக்கிறாங்க. விஎன் ஜானகி அம்மாள் பேரில் தான் நிறைய கல்லூரிகள், மகளிர் கல்லூரிகள், மகளிர் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்புறம் நிறைய நல்லது செஞ்சதில் அவர் அடிச்சுக்கவும் முடியாது, அவர் மிஞ்சவும் ஆள் இல்லைன்னு நிரூபித்து வாழ்ந்து முடிச்சுட்டு போனவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். மேலும் அவருடைய திரைப்பட வரிசைகளில் திரை வரலாறுகளை சொல்லணும்னா இந்த ஒரு டேப் பத்தாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் சினிமாவே புரட்டி போட்டாருன்னு சொல்லலாம். எம்ஜிஆருக்கு பின் எம்ஜிஆருக்கு முன்னுன்ற தமிழ் சினிமாவை மாற்றி அமைச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவோட கரிஸ்மா எப்படி இருக்கணும், ஒரு ஹீரோ எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும், இது எல்லாத்தையுமே முதல்ல சொன்னது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இப்போ நீங்க சூர்யா பாத்தீங்கன்னா 6 பேக் வச்சிருக்காங்க, பிரசாந்த் வந்து ஜிம்னாஸ்டிக்ல இருந்திருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு உடலை உறுதி செய் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு நேரா, தமிழ் சொல்லுக்கு நேரா வாழ்ந்து காட்டின நடிகர்னு பாத்தீங்கன்னா அது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவர் உடம்பு பிசிக் அவ்வளவு ஃபிட்டா இருக்குமா, சண்டை பயிற்சியெல்லாம் கூட்டு கத்துக்கிட்டாராம் எல்லாருக்கிட்டையும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நம்ம வாத்தியாருக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி, அவரு என்னைக்குமே நம்ம இருக்கிறோமோ வரலாறுல இருந்துகிட்டே இருப்பார், அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரில் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் வந்து வரலாற்று சுவடுகளாக நம்ம பார்க்க முடியும். ஸோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பொன்மலை செம்மல்னு நிறைய இதில் வாரி தந்த வள்ளல். அவர் பாட்டுக்கு ஏற்ற போது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவர் பாட்டுக்கு ஏற்ற போது வாழ்ந்துட்டு போன ஒரே ஆள் என்ன கேட்டிங்கன்னா வாத்தியார் மட்டும்தான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாத்தியாரே. நன்றி.